வணக்கம்ங்க. டீ கடையில் நம்ம சாப்பிட்ட மெது பக்கோடா வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதே சுவையில் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது பஜ்ஜி மிக்ஸுங்க. 2 கப் எடுத்திருக்கேன். இது நான் வீட்லேயே எப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான். வரமிளகா, கறிவேப்பிலை, சீரகம் இது 3ஐயும் லேசாக வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம். கூடவே 2 கப் கடலை மாவுக்கு 3/4 கப் அரிசி மாவு, சோடா உப்பு தேவையான அளவு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கலாம். நீங்கள் பெரிய குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக மெஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்லேயே ரெடி பண்ணுறதுனால டேஸ்ட்டும் வேறு லெவலுங்க. 2 கப் பஜ்ஜி மாவுக்கு 1 கப் இட்லி மாவு. இது நம்ம வீட்டில் ரெடி பண்ணது தான். கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பல்லாரி 2 எடுத்து பொடியாக வெட்டினது, கோதுமை மாவு இது எல்லாத்தையும் ஒரே பவுலில் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாங்க. எந்த பக்குவத்தில் கலக்கணும்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். கரெக்டான பக்குவத்தில் இல்லைன்னா எண்ணெய் ஜாஸ்தியாக குடிக்குங்க. அதனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி இந்த பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உருட்டி எண்ணெயில் போடுறதுக்கு. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறமா உருண்டையாக கிள்ளி போடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ஹையில் இருக்கும்போது மேலே நல்லா செவந்துடும், உள்ளுக்குள்ளே மாவு வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை பொரிச்சு எடுக்கணும். திருப்பி திருப்பி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இந்த மாதிரி பக்குவம் வரும்போது எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவு செவந்தால் போதும். நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக வந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்போவே சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சூப்பரான டீ கடை மெது பக்கோடா ரெடி. தேங்காய் சட்னி, இட்லி பொடி எல்லாத்துக்கூடையும் வச்சு சூப்பராக செஞ்சாச்சு. தேங்க்யூ.